ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ரசமலாய் எப்படி செய்யறது பார்ப்போம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறோம். அது லேசாக சூடு வரும். அந்த பால் திரியறதுக்காக நம்ம 1/2 லெமன் எடுத்துக்கிறோம். அந்த லெமன் அதில் ஊற்றி விட்டுறணும். அப்புறம் பால் திரிஞ்சு போயிடும். திரியும் போது நம்ம என்ன பண்ணணும், லேசாக கொஞ்சம் கிண்டிக்கணும். கிண்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பாலை வடிகட்டணும். அந்த திரிஞ்சதை வடிகட்டினா அடியில் அந்த தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு சப்பாத்தி மாவு கலக்க வந்தோடனே அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். உருண்டை பிடிச்சி அழகாக தட்டி நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு தண்ணிக்கு தேவையான சுகர் போட்டுக்கிறேன். அதை கொஞ்சம் சுகர் சிரப் மாதிரி ஆயிடணும். சுகர் தண்ணியில் கரைஞ்சால் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கா எடுத்து வச்சிருந்த ரசமலாய் எடுத்து அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட நல்லா ஊறுறதுக்கு அது தரன்னு கொதிச்சிச்சு. நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம். பாலுக்கு தக்கன சுகர் சேர்த்துக்கிறோம். அந்த சுகரை நல்லா பாலோடு சுண்டுனதுக்கப்புறம் பாதாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கேன். அதை தூக்கி அதில் போடணும். சேஃப்ரான் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்கிட்ட சேஃப்ரான் இல்லாதனால கலர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பொடி போட்டோன்னே இந்த கலரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த திக்கானதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் உள்ள ரசமலாயை தனியாக எடுத்து அந்த தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு நம்ம வச்சு இந்த பாலை தூக்கி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பண்ணவுடனே இந்த மாதிரி ஆகிடுச்சி. இதை நான் என்ன பண்ணேன், நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இதுதான் ரசமலாய். ஆனால் சாஃப்ரில் செஞ்சுருந்தா கலர் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். நான் ரெட் கலர் பொடியில் செஞ்சதுனால இப்படி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.